வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. தேங்காய் சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். நம்ம இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது தேங்காய் சாதம் செய்கிறதுக்காக நான் ஒரு பெரிய பேன் எடுத்துருக்கேங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்குறேன். பாருங்கள், ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. ரெண்டும் பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வணக்கி விட்டுறலாங்க. இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பெல்லாம் சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போது ஒரு 5-6 முந்திரி பருப்பை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வணக்கி விட்டுறலாங்க. இப்போது ஒரு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். இது நல்லா எண்ணெயிலே வணங்கட்டுங்க. இந்த தேங்காய் சாதத்துக்கு நம்ம கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இப்போது காரத்துக்காக 2 வரமிளகாவை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துருக்கேன். வரமிளகாய் எல்லாம் எண்ணெயிலே நல்லா வணங்கணுங்க. பாருங்கள், நல்லா வணக்கி விட்டாச்சு. இப்போது நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காயை நல்லா குட்டி குட்டியாக துருவிக்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி துருவி வச்சுக்கணும். அந்த தேங்காய் எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலே நல்லா வணக்கி விடணுங்க. தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வணக்கிக்கலாம். எண்ணெயிலே தேங்காய் வெந்து வரும்போது தான் அந்த சாதம் டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா வணக்கியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி சாதத்திலே நம்ம போட்டு தான் வடிச்சிருப்போங்க, அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வணங்கிருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை இதில் சேர்த்துடலாம். சாதம் வடித்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்குங்க. சாதம் உதிரி உதிரியாக இருந்தால் மட்டும்தான் இந்த தேங்காய் சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி இந்த மாதிரி கிளறி விட்டுறலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஈஸியான சுவையான தேங்காய் சாதம் ரெடி ஆயிருச்சு. இந்த தேங்காய் சாதம் பார்த்திங்கன்னா நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்குங்க. இதை ஒரு உருளைக்கிழங்கு வறுவல், கத்தரிக்காய் வறுவல் அது கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நாங்கள் இப்போ இதை கத்தரிக்காய் வறுவல் கூட சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.